வெல்கம் டு கங்கா பேசிக் மேத்ஸ். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வது எவ்வாறென்று மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்தி பின்பு பெல் பட்டனை அமர்த்த வேண்டும், அல்லது பெல் பட்டனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்த வேண்டும். இப்பொழுது நாங்கள் மீண்டும் அடுத்த விடயத்துக்கு வருவோம். இந்த வீடியோவில் நாங்கள் ரோமன் இலக்கங்கள், நியூமரல்ஸ், விகிதம், ரேசியோ, வகுபடுதன்மை விதிகள், டிசிபிலிட்டி ரூல்ஸ் பற்றி பார்ப்போம். நாங்கள் இப்போ ரோமன் இலக்கங்களை பற்றி பார்ப்போம். ரோமர் காலத்தில் அவை பாவித்த எழுத்துக்கள்லாம், கணக்குகள் செய்கிறதுகளுக்கு பாவித்த எழுத்துக்களைத்தான் ரோமன் இலக்கம் என்று சொல்கிறோம். அவை 1க்கு I என்றும், 5க்கு V என்றும், 10க்கு X என்றும், 50க்கு L என்றும், 100க்கு C என்றும், 500க்கு D என்றும், 1000க்கு M என்றும் பாவித்தவை. இதில் சில விதிகளின்படி தான் நாங்கள் இந்த ரோமன் இலக்கங்களை எழுதலாம். அதாவது ஒரு இலக்கத்தை நாங்கள் 3 தரத்துக்கு மேலே எழுத இயலாது. அப்போ அதுக்காக என்ன செய்யணும்னு சொன்னால், 6 எழுதுறேன்னு சொன்னால் 5க்கு V, அப்போ நாங்கள் 5ஓட 1 கூட்டி எழுதினோம் 6 சொல்லி. இப்போ இந்த 7 சொன்னால் 5ம் 2 ஐயும், அதாவது VII என்று எழுதுவோம். இதே மாதிரி 12, 15 இதில் காட்டியிருக்கிறேன். அதே போல் கழிச்செழுத போய் நம்ம என்ன செய்யணும்னா, 4 எழுதியக்குள்ள V5 அதிலிருந்து 1 கழிக்கணும் I, அப்போ 4. அப்போ இந்த நம்பரை முன்னுக்கு போடணும், குறைஞ்ச நம்பரை முன்னுக்கு போட்டால் கழிவிடும். இது நாங்கள் 3 இடத்துக்கு மேலே எழுதக்கூடாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கோ. இந்த ஒரு இலக்கத்தை ஒரு இங்கிலீஷ் எழுத்து, அதாவது பாவித்தது இங்கிலீஷ் எழுத்து தான், அந்த எழுத்துக்களை 3 இடத்துக்கு மேலே பாவிக்கக்கூடாதுன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கோ. இப்போ இதில் நான் காட்டியிருக்கிறேன் என்னென்று 1 தொடக்கம் 10 மட்டும் ரோமன் இலக்கத்தில் எழுதுறேன்னு சொல்லி. அதே மாதிரி இங்கே 40 என்னென்று எழுதுறேன்னு காட்டியிருக்குது. அதாவது 50க்கு L, அந்த 50லேருந்து 10 கழிக்கணும். அப்போ Lக்கு முன்னுக்கு X போட வேணும். அதே மாதிரி 100க்கும் C, 90க்கு என்ன செய்யணும்னு சொன்னால் 100லேருந்து 10 கழிக்கணும். அப்போ Cக்கு முன்னுக்கு X போடுவோம். அதே மாதிரி 400க்கு CD, ஏன் 500லேருந்து 100 கழிக்கணும். 900க்கு CM, அதாவது 1000லேருந்து 100 கழிக்கணும். அடுத்ததாக இதை எழுதுகிற முறையை என்னென்னு பார்ப்போம். இதில் இப்போ 892 தந்திருக்கணும். 892 எழுத முதல் 800, 90, 2 1க்கள் 10க்கள் 100க்களாக பிரித்து போட்டு முதல் 800க்கு பார்ப்போம். 800க்கு Dயும் 3 Cயும் வரும், DCC என்று வரும். அதே மாதிரி 90க்கு XC ஏற்கனவே பார்த்துருக்குறோம். 10க்கு 2 I. அப்போ எல்லாத்தையும் சேர்த்து எழுதினோம்னு சொன்னால் முதல் பெரிய நம்பரை தான் முன்னுக்கு எழுதுவோம். CDD XC II என்று வரும். அடுத்ததாக 2026, அதாவது இந்த ஆண்டுக்குரிய நம்பரை என்னென்று எழுதுறேன்னு சொல்லி பார்த்தோம்னா 2000, 20, 6 ரெண்டு பிரிச்சிட்டோம். 2000க்கு 2, 20க்கு 10X, 6க்கு VI, அப்போ XX VI. இப்போ உங்களுக்கு 10 நம்பர் தந்திருக்கிறேன். அதை நீங்கள் வீட்டில் எழுதி பாருங்க. இப்போ நாங்கள் விகிதங்களை பற்றி பார்ப்போம். விகிதங்கள் என்றால் இங்கிலீஷில் ரேசியோன்னு சொல்கிறது. விகிதங்கள் எப்போவும் ஒரே அலகில் இருக்க வேணும். அதை எழுதுகிற வடிவங்கள் 3 விதமாக எழுதலாம். 1 நம்பரில் 3:4, பின்ன வடிவத்தில் எழுதணும்னு சொன்னால் 3/4. அதே வசனத்தில் சொன்னோம்னா 3/4 என்று சொல்லுவோம். இப்போ இதுக்கு ஒரு உதாரணத்தை பார்த்தோம்னா, ஒரு வகுப்பில் 4 ஆம்பளை பிள்ளைகளும் 5 பொம்பளை பிள்ளைகளும் இருக்கணும்னு வைப்போம். அதில் ஆம்பளை பிள்ளைகளுக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கும் உள்ள விகிதம் 4/5. இதை நாங்கள்
மொத்த பிள்ளைகளோட ஆம்பளை பிள்ளைகளுக்கும் மொத்த பிள்ளைகளுக்கும் உள்ளதை பார்க்கணும்னு சொன்னால் அந்த 5 4 கூட்டி மொத்தமாக 9 பேர் இருக்கணும். ஆம்பளை பிள்ளைகள் 4 பேர் இருக்கணும். இப்போ 4க்கு 9 வீதத்தில் இருக்கணும். அதே மாதிரி பொம்பளை பிள்ளைகளுக்கு பார்த்தோம்னு சொன்னால் 5க்கு 9 வரும். இனி இந்த வீதங்களை நாங்கள் இப்போ சுருக்கித்தான் கொடுக்க வேணும். அதை எப்படி சுருக்கிறேன்னு சொன்னால் இந்த 2 நம்பரையும் ஒரே இலக்கத்தால் சுருக்க வேணும். இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு இது 2ஐயும் சுருக்கக்கூடியது 3ஆல் தான் சுருக்கலாம். இப்போ இதை 3ஆல் சுருக்கினா 1 இஸ்ட்டு 6 3ஆல் சுருக்கினா 2. அப்போ 1க்கு 2 வீதம் இது. அடுத்தது இது 2ஐயும் ஒரே நம்பரால் சுருக்க வேணும். 2ஐயும் 6ஆல் சுருக்கலாம். அப்போ இது 6ஆல் சுருக்கினோம்னு சொன்னால் 2 இஸ்ட்டு 1 அப்படி மாறும். இன்னும் ஒன்று பார்ப்போம். இப்போ இதில் 25 100 எங்களுக்கு 25ஆல் சுருக்கலும் இல்லாட்டி நாங்கள் இன்னொன்று வேலை செய்யலாம். 5ஆல் சுருக்கலாம். 25ஆல் சுருக்க கஷ்டமான ஆட்கள் 5ஆல் சுருக்கினோம்டா 5 இஸ்ட்டு 20 வரும். ஆனால் இன்னொருக்கா சுருக்க வேணும். திருப்பி 5ஆல் சுருக்கினோமா 1 இஸ்ட்டு 4 வரும். இதையே நாங்கள் நேரடியாக 25ஆல் சுருக்கினோம்டா 25ஆல் வகுத்தோம்டா 1 100ல் 4 25 இருக்கு. அப்போ 4 1க்கு 4 பார்க்கலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. 10க்கு 60ஐயும் 24 கிட்டையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக விகித பகிர்வை பற்றி பார்ப்போம். இதில் வசன கணக்கு தெரிவினோம். வசன கணக்கு தந்தேன்னா ஒரு ஆள்கிட்ட 500 ரூபா காசு இருக்குது. அந்த காசை அன்பு பாலான்னு சொல்லி 2 பேருக்கும் பிரித்து கொடுக்க போகிறோம். இப்படி பிரித்து கொடுக்கல ஒரு ஆளுக்கு எவ்வளோ கிடைக்கும், ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கிடைக்குமான்னு பார்ப்போம். இப்போ அதுக்கு முதல் மொத்த வீதம் எவ்வளவு, இது 3க்கு 2 3ஐயும் 2ஐயும் கூட்டினோம்னா மொத்தம் 5 பங்குகள். அந்த 5 பங்குண்டபடியாக 500 என்ன செய்யணும், அந்த 5ஆல் வகுக்கணும். வகுத்தோம்னா 100. அப்போ ஒரு பங்கு 100க்கு சமன். இப்போ முதலாவது ஆள் அன்பு, அன்புக்கும் பாலாகும் எண்ணெய்களும் முதலாவது ஆள் அன்பு. அன்புக்கு கிடைக்க போகிறது என்னண்டு ஒரு பங்கு 100. அன்புக்கு அதில் 3 பங்கு கிடைக்கும். அப்போ அன்புக்கு 300 கிடைக்கும். அதே மாதிரி மற்றவரர் வாலாக்கு ஒரு பங்கு 100, அவருக்கு 2 பங்கு கிடைக்க போகுது. அப்போ வாலாக்கு 200 கிடைக்கும். இப்படி கணக்கு இருந்தால் இதை இப்படி செய்கிறது. இன்னொரு கணக்கு பார்க்கலாம். ஒரு செவ்வக வடிவ பூங்கா இருக்குது. அதில் நீளம் 40ம் அகலம் 20மாக இருக்குதுன்னு சொன்னால் நீளத்துக்கும் அகலத்துக்கும் உள்ள வீதத்தை கால சொல்லி கேட்டிருக்கணும். அப்போ நீளம் 40 இஸ்ட்டு அகலம் 20. நாங்கள் இப்படியே விடக்கூடாது. 2ஐயும் 10ஆல் சுருக்குவோம். 10ஆல் சுருக்கிச்சினோம்னா 4 இஸ்ட்டு 2. இன்னும் சுருக்கலாமல்லோ, ஆனவடியாக இன்னொருக்கா சுருக்க வேணும். 2 இஸ்ட்டு 1, 2க்கு 1 இதில் இருக்குது. இதில் கீழே இருக்கிற கணக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இதில் நாங்கள் வகுபாடு தன்மை விதிகளை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது டிசிபிலிட்டி ரூல்ஸ். அதாவது ஒரு இலக்கம் 2ஆல் மிச்சம் இல்லாமல் வகுப்படுமோ இல்லையோண்டு எப்படி கண்டுபிடிக்கிறது. அது என்னென்னு சொன்னால் கடைசி சரியான ஈஸி. கடைசி இலக்கம் 0 இல்லாட்டி 2 4 6 8 இருந்ததுண்டா இது 2ஆல் மிச்சம் இல்லாமல் வகுப்படும். இது நார்மலாக எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது 3ஆல் வகுப்படுறது ஒன்று சொல்லி மிச்சம் இல்லாமல் வகுப்படுறது ஒன்று கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும்னா அந்த இலக்கத்தை ஒன்றோடு ஒன்று கூட்டணும். அதாவது 54 இருக்குது. இதில் 5ம் 4ம் 9. இந்த 9 வந்து 3ஆல் மிச்சமில்லாமல் வகுப்படும். ஆனபடியாக இந்த இலக்கமும் மிச்சமில்லாமல் வகுப்படும். அடுத்த நம்பரையும் பார்த்தோம்னா இந்த 1ம் 5ம் 6. 6 3ஆல் மிச்சமில்லாமல் வரும். அப்போ 6ம் மிச்சமில்லாமல் இந்த 1500ம்
மிச்சமில்லாமல் மூண்டால் வகுக்கலாம். அடுத்தது 4ஆல் வகுப்படுது ஒன்று பார்க்குறதுக்கு கடைசி 2 இலக்கமும் 4ஆல் வகுப்பட்டுதுன்னு சொன்னால், இல்லாட்டி கடைசி 2 இலக்கமும் 0 இருந்து என்றாலும் எங்களுக்கு அந்த இலக்கம் 4ஆல் வகுப்படும். இதில் நான் அந்த நம்பரில் கடைசி 2 இலக்கமும் 12, அதில் அதை 4ஆல் வகுத்தோம்னு சொன்னால் மிச்சம் பெறாது. அப்போ இது கட்டாயம் 4ஆல் வகுப்படும். இதுலேயும் அடுத்த நம்பர்லையும் பார்த்தோம்னு சொன்னால் கடைசி 2 இலக்கமும் 0, அப்போ இது கட்டாயம் 4ஆல் வகுப்படும். அடுத்தது 5ம் சரியான ஈஸி, இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கடைசி இலக்கம் 0 இல்லாட்டி 5 இருந்ததுன்னு சொன்னால் அது கட்டாயம் 5ஆல் வகுப்படும். அடுத்தது 6 ஒரு ஈஸியானதும், அதுவும் என்னென்னு சொன்னால் 2ஆலையும் 3ஆலையும் ஒரு இலக்கம் மிச்சமில்லாமல் வகுப்பட்டுதென்றால் அந்த இலக்கம் கட்டாயம் 6ஆலையும் வகுப்படும். இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கடைசி இலக்கம் இப்போ நாங்கள் அந்த நம்பரில் இதில் 3510 இருக்குது. அந்த இதில் ஒன்றோடு ஒன்று கூட்டுவோம். 5 3 8 3 9, 9 கட்டாயம் 3ஆல் மிச்சமில்லாமல் வகுப்படும். அப்போ இந்த இலக்கம் கட்டாயம் 3ஆல் வகுப்பட போகுது. கடைசி இலக்கம் 0 என்றபடியாக இதுவும் 2ஆலையும் வகுப்படும். அப்போ இது கட்டாயம் 6ஆல் வகுப்படும். இன்னொரு உதாரணத்தை பார்த்தோம்னா 3 3 4 2 6, 6 மிச்சமில்லாமல் 3ஆல் வகுப்படும். கடைசி இலக்கம் 2 இருக்கிறபடியாக இந்த இலக்கம் கட்டாயம் 6ஆல் வகுப்படும். 7 கொஞ்சம் வித்தியாசம். 7ஆல் ஒரு இலக்கம் வகுப்படுதோன்னு சொல்லி பார்க்குறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா கடைசி இலக்கத்தை 2ஆல் பெருக்கணும். கடைசி இலக்கத்தை 2ஆல் பெருக்கி மிச்சம் இருக்கிற அந்த நம்பர், மிச்சம் இருக்கிற நம்பரை கழிக்க ஒன்றில் 0 வரணும். இல்லாட்டி அது ஒரு 7 மடங்கு, அதாவது 7 14 21 அப்படியே தெரியும் தானே, 7 டைம்ஸ் வாடமாக்கியிருக்கிறீங்க. அந்த நம்பர் ஏதாவது வந்ததுன்னு சொன்னால் கட்டாயம் அது 7ஆல் வகுப்படும். இப்போ உதாரணத்தை பார்த்தோம்னா இது கொஞ்சம் விளங்கும் கூட. உதாரணத்தில் 168 தந்திருக்கிறேன். 168 7ஆல் வகுப்படும்னு பார்க்குறது. கடைசி இலக்கம் 16, அந்த 16 கடைசி இலக்கம் 8, 8 2ஆல் பெருக்கினா 16. அப்போ இந்த 16 மிச்சம் இருக்கிறது 16, அந்த 8 விட்டுட்டு மிச்சத்தை பார்த்தோம்னா முன்னுக்கு இருக்கிறது 16. அந்த 16லேருந்து இந்த 16 கழிச்சோம்னு சொன்னால் 0. அப்போ இது கட்டாயம் 7ஆல் வகுப்படும். இன்னும் ஒன்றை பார்ப்போம். இது ஒரு வித்தியாசம் என்றபடியால் 441, இதில் கடைசி இலக்கம் 1, இந்த இலக்கத்தை 2ஆல் பெருக்கினோம்னா 2. இந்த 44லிருந்து 2 கழிச்சோம்னு சொன்னால் 42, 6 7 42. அப்போ 42 கட்டாயம் 7ஆல் வகுப்பட போகுது. அப்போ இந்த 441ம் 7ஆல் கட்டாயம் வகுப்படும். அடுத்தது 8ஆல் வகுப்படுதோன்னு பார்க்குறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா கடைசி இலக்கம், கடைசி 3 இலக்கமும் 8ஆல் வகுப்படணும் மிச்சம் இல்லாமல். இல்லாட்டி கடைசி 3 இலக்கமும் 0 இருக்கணும். கடைசி 3 இலக்கம் இதில் 640, 640 கட்டாயம் 8ஆல் வகுப்படும். ஏனெண்டா 8 64, அப்போ இது 8ஆல் வகுப்படும். இதில் கடைசி இலக்கம், அடுத்த உதாரணத்தில் கடைசி இலக்கம் 3 0, அப்போ இதுவும் கட்டாயம் 7ஆல் வகுப்படும். ஆக ஈஸியானது. ஒரு இலக்கம் 10ஆல் வகுப்படணும் என்று சொன்னால் கடைசி இலக்கம் 0 என்றால் அது கட்டாயம் மிச்சமில்லாமல் 10ஆல் வகுப்படும். 12ஆல் வகுப்படுதோன்னு பார்க்குறதுக்கும் அதே இதுதான். இந்த 6க்கு பார்த்தோமில்லோ 3 2 6, அப்போ அது 6ஆல் வகுப்பட்டது. அதே மாதிரி 4ஆலையும் 3ஆலையும் வகுப்பட்டதுன்றால் கட்டாயம் 12ஆல் வகுப்படும். இப்போ கடைசி இலக்கம் கடைசி 2 இலக்கம் 4ஆல் வகுப்பட்டதுன்றால் அது 4ஆல் வகுப்படும். மற்றது ஒரு இலக்கத்தின் எல்லா கூட்டுத்தொகையும் கூட்டேக்குள்ள அது கூட்டுத்தொகை 3ஆல் வகுப்பட்டதுன்றால் 3ஆல் வகுப்படும் என்று தெரியும் எங்களுக்கு. அப்போ உதாரணத்தை பார்த்தோம்னா 324, இதில் ஒன்றோடு ஒன்றை கூட்டுவோம். 3 2 5 4 9 கட்டாயம் இது 3ஆல் வகுப்படும். கடைசி 2 இலக்கம் இது 24, அப்போ இது கட்டாயம் 4ஆல் வகுப்படும். அப்போ இது நிச்சயமாக 12ஆல் வகுப்படும். அடுத்ததும் 3 2 5 4 9 கட்டாயம் 3ஆல் வகுப்படும். கடைசி 2 இலக்கம் 24, அப்போ இதுவும் கட்டாயம் 12ஆல் வகுப்படும். நீங்கள் தேவைண்டா செய்து பிரித்து பாருங்க செயல்பட. அடுத்தது 15ஆல் வகுப்படுறதும் இதே மாதிரி தான்.
ஒரு இலக்கம் 3 15 அப்போ 3ஆலையும் 5ஆலையும் வகுபட்டுதுன்னு சொன்னால் அது கட்டாயம் 15ஆல் வகுபடும். உதாரணத்துக்கு 5 1 6 கட்டாயம் 3ஆல் வகுபடும். அடுத்தது கடைசி இலக்கம் 0 என்றபடி இது 5ஆல் வகுபடும். அப்போ இது 15ஆல் கட்டாயம் வகுபடும். அடுத்ததையும் பார்த்துடுவோம். 4 3 7 7 5 12 12 கட்டாயம் 3ஆல் வகுபடும். கடைசி இலக்கம் 5 அப்போ இது 15ஆல் கட்டாயம் வகுபட போகுது. இது உலகத்தையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கணும். இதை சொல்கிறது டிவிசிபிலிட்டி ரூல்ஸ். நீங்கள் அது வேண்டாம் நோட் புக்கில் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் களைச்சு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனுடைய இந்த வீடியோவை இதோட முடிச்சு கொண்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். பெல் பட்டனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த முதல் வீடியோ பார்க்க மிஸ் பண்ணினவர்கள் இப்படி செய்கிறதால உங்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். இந்த வீடியோ பற்றிய அபிப்பிராயங்களையும் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கோ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.